ஆன்மீக தகவல் நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மனுஷங்களோட வறுமை எப்படி எங்கே போகும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது உங்களுக்கு இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். அந்த கதையிலேருந்து உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ எதை பற்றி நான் சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அது என்ன கதை அப்படின்னா, ஒரு கிளி ஒரு வயசான கிளி ஒரு மரத்தில் வாழ்ந்துட்டுருக்கு. அந்த கிளி வரவங்க போகிறவங்க எல்லாரையும் பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி சாந்தமாக உட்காந்துட்டுருக்கு, யாரையும் எந்த தொந்தரவும் பண்ணாமல். அப்போ அந்த மரத்துக்கு கீழே ஒரு இளைஞன் உட்கார்றாரு. அப்போ அந்த கிளி அவர்கிட்ட பேச்சு கொடுக்குது. இந்த மாதிரி ஏன் சோகமாக இங்கே உட்காந்துட்டுருக்க, நீ உழைச்சி ஊதியத்தை தேடுற வயசு இது, இவ்வளோ சோகமாக இங்கே உட்காந்துட்டுருக்கியே, என்னாச்சு அப்படின்னு கேட்குது. அப்போ அந்த இளைஞன் நான் எவ்வளவோ முயற்சி செஞ்சிட்டேன், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக நான் முயற்சி செஞ்சு இந்த வாழ்க்கையின் வறுமையோடு போராடிட்டுருக்கேன். ஆனால் நான் உயர்ந்த நிலையை அடைய காணோம். எல்லாரும் சொல்லுவாங்க, நம்ம தொடர்ந்து முயற்சி செய்துக்கிட்டே இருந்தோம்னா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்மளுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க சொன்ன வார்த்தை எல்லாமே இன்றைக்கி பொய்யாயிடுச்சு. நான் இந்த வாழ்க்கையவே வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞன் சோகமாக சொல்கிறாரு. அப்போ அந்த கிளி சொல்லுது, உண்மையிலேயே நீ உழைச்சியா, உன்னை பார்த்தா உழைச்ச மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது அந்த இளைஞன் கொஞ்சம் கோபமாகறாரு. உனக்கு வாய் அதிகமாக இருக்குது, நீ தேவையில்லாமல் பேசாத, உனக்கு தெரியுமா நான் உழைச்சேனா உழைக்கலையான்னு சொல்லிட்டு, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த இளைஞன் சொல்கிறாரு. அப்போ அந்த கிளி சரி நீ என்னென்ன கஷ்டப்பட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளி கேட்குது. அப்போ இந்த இளைஞன் அவர் என்னென்ன பண்ணார், எந்தெந்த மாதிரிலாம் அவர் வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு வழி செஞ்சார் எல்லாத்தையும் அந்த கிளிக்கிட்ட ஒன்று விடாமல் சொல்கிறாரு. அப்போ அந்த கிளி இது உனக்கு என்ன புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞன்கிட்ட கேட்குது. அந்த இளைஞனுக்கு ஒன்றுமே புரியல. நான் கஷ்டப்பட்டேன், எனக்கு பலன் கிடைக்கல, அது மட்டும்தான் புரியுது அப்படின்னு சொல்லும்போது, நீ சொல்கிறது தவறு. நீ ஒவ்வொரு நாளும் முன்னேறத்துக்கு வழி செஞ்சுருக்க, அதை ஒரே வழியில் செஞ்சுருக்க, அதுதான் நீ பண்ண மிகப்பெரிய தவறு. அதாவது இன்றைக்கி இந்த விதமாக நீ முன்னேறத்துக்கு வழி செய், அதுக்கு பலன் இல்லையா, இதை விட மிகச்சிறந்த வழி எது அப்படிங்கிறத யோசித்து நீ கையாண்டு அடுத்த வழியை பின்பற்றணும். அதுவும் சரி வரலையா, அப்போ அதுக்கு அடுத்த வழியை தேடணும். அப்படியே ஒவ்வொரு வழியாக தேடி தேடி நமக்கான வழி எதுன்னு கண்டுபிடிச்சி தீர்மானித்து அதில் முன்னேறணும். ஆனால் நீ அதை பண்ணலை. நாள் என்ன பண்ணியோ அதவே அடுத்த நாள் பண்ண, அதவே தான் மறுநாளும் செஞ்சேன். அப்படியே ஒவ்வொரு நாளும் நீ ஃபஸ்ட்டு என்ன செஞ்சையோ அதையே தான் செஞ்சிட்ருக்க. அப்போ நீ இந்த அளவுக்கு இப்போ இந்த மரத்தில் ஏறுறன்னா அந்த மரத்து மேலே நீ திரும்ப திரும்ப அது வரைக்கும் தான் ஏறுற, அதுக்கு மேலே ஏறுறதுக்கான முயற்சியை நீ செய்யலை. அதாவது எந்த வகையில் போனால் அதை விட ஒரு படி முன்னேற முடியும் அப்படிங்கிறத நீ யோசிக்கவே இல்லை. அதுதான் நீ செஞ்ச தவறு. அதுலேருந்து அந்த இளைஞன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆமாம் நீ சொன்னது கரெக்டு தான், நான் பல வகையில் பல யுக்திகளை கையாண்டு முன்னேறினேன். ஆனால் நான் முன்னேறத்துக்கு தேர்ந்தெடுத்த வழி ஒன்று தான். ஆனால் பல வழி இருக்குது முன்னேறத்துக்கு, அதை பற்றி நான் யோசிக்கவே இல்லை, என்னை மன்னிச்சிடு. நீ சொன்னதுக்கான அர்த்தம் எனக்கு இப்போ புரியுது. இனிமேல் வாழ்க்கையில் நான் சீக்கிரமாக ஒரு முன்னேற்ற நிலையை அடைஞ்சிட்டு திரும்பவும் உன்னை சந்திப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த கிளிக்கு நன்றி சொல்லிவிட்டு அந்த இளைஞன் அங்கேருந்து புறப்பட்டுறாரு. அவ்வளோதான், கதை முடிஞ்சிருச்சு. இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? அதாவது நம்ம முன்னேறணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழியை தேர்ந்தெடுக்கிறோம். அந்த வழியில் நம்ம எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கல அப்படின்னா அதுக்கான மாற்று வழியை நம்ம தான் தேடி கண்டுபிடிச்சி முன்னேறணும். அதை விட்டுட்டு ஏற்கனவே முன்னேறின வழியில், அதாவது ஏற்கனவே ஒரு வழியில் போய் தோத்துட்டோம், அதே வழியை திரும்பி 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 செஞ்சு தோல்வியவே அடைகிறதுக்கு புதுசாக முயற்சி செஞ்சு நம்ம பல வெற்றிகளை அடையலாம். இதை தான் சொல்ல வந்தேன். என்னங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.